எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 10 இருந்து 17 வரை. எபேசியர் 6வது அதிகாரம் 10 இருந்து 17 வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும், பாருங்க, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளணும். பரிசுத்த அலங்காரம் என்ன? அதுதான். அவருடைய சர்வ ஆயுதத்தையும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். பிசாசை எதிர்த்து, பிசாசை துரத்த, பிசாசின் தலையை உடைக்க, பிசாசை கட்டி போட, பிசாசை இல்பொருளாக்க, பிசாசினால் வருகிற வியாதிகளை சுகம் கொடுக்க நம்ம தகுதி உள்ள பாத்திரமாய் மாறுகிறதனுடைய அர்த்தம் தான் பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டத்தை ஜெயித்து கொள்ள, இந்த போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க, இந்த போராட்டத்திலிருந்து ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க வேண்டுமானால் சர்வ ஆயுதத்தையும் நாம் தரித்து கொள்வதற்கான பரிசுத்த அலங்காரம் நம்ம கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த அலங்காரத்தை நாம் அலங்கரிக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை எல்லாம் பின்பற்றி கர்த்தரை துதிக்கிறது. சத்துருவானவன் நம்மளை வஞ்சித்து விட மாட்டான். சத்துருவானவன் நமக்கு உபத்திரவத்தை தரமாட்டான். சத்துருவானவன் நமக்கு நிந்தைகளை தரமாட்டான். எதை தந்தாலும் நம்முடைய மாம்சம் மரித்து போய் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனை தரித்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பக்கத்து வீட்டுக்கு சண்டை இல்லை, புருஷ மனைவிக்கு சண்டை இல்லை, மாமியாருக்கு சண்டை இல்லை, மாமியார் மருமகளுக்கு சண்டை இல்லை, பக்கத்து வீட்டு சண்டை இல்லை, ஒரு சண்டையும் வராது. ஏனென்றால் நாம் தரித்திருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த ஆவி என்கிற பரிசுத்த அலங்காரத்தை நாம் தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த அலங்காரத்தை நாம் தரித்திருந்தால் நமக்குள்ள ஒரு தாழ்மை வரும், நமக்குள்ள ஒரு வேற்றுப்பாடு இருக்காது, ஜாதி வேற்றுப்பாடு இருக்காது, மத வேற்றுப்பாடு இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவராகிய தேவன் என்னுடைய எல்லா ஜனங்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்ன எல்லா ஜனங்களோடும் அன்பு பாராட்டுவோம், எல்லா ஜனங்களோடும் தயவு பாராட்டுவோம். கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்து நின்றால், பரிசுத்த அலங்காரத்தோடு இருந்தால் நம்மளை காண்கிறவர்கள் ஐஸ்வர்யவான் என்று நம்மளை ஆச்சரிய படுத்தும் விதத்தில் அவர்களுடைய சிந்தனையில கர்த்தர் உணர்த்தி கொடுப்பார்.